ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் உங்களை இனி முகமுகமாய் காண செய்த தேவனை மனதார ஸ்தோத்தரிக்கிறேன். இது மனிதனால் உண்டானதல்ல, தேவன் கொடுத்த ஈவு. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியார் நமக்கு கொடுத்ததான தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். உண்மையுள்ள மனிதன், உண்மையாயிருக்கிற மனிதன். நீதிமொழியின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது இறைவார்த்தை சொல்கிறது, உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள. உண்மையா ஒரு வேளையில் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக அதில் உயர்வு இருக்கும், நிச்சயமாக உயர்வு இருக்கும். அந்த உண்மையாக கொஞ்சத்தில் நீங்கள் நம்ம உண்மையாக இருக்கிறது தான் கடினம். வேதம் சொல்கிறது, மத்தேயு நற்செய்தியின் புத்தகம் 25ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்துக்கு அதிபதி. கொஞ்சத்தில் ஆண்டவர் உங்களை நம்பி கொடுத்துருக்கிற குடும்பத்தில் உண்மையாக இருந்து பாருங்கள், மனைவிடத்தில் உண்மையாக இருந்து பாருங்கள், சகோதர சகோதரிகிட்ட உண்மையாக இருந்து பாருங்கள். அது அன்னைக்கு தெரியாது, பின் நாட்களில் விளங்க பண்ணும். ஒரு விதை போடுவோம் என்று சொன்னால் உடனே மரமாகிறாது, உடனே கனி தந்துடாது. அந்த விதை விருட்சமாகும் வரை காத்திருக்கும் போது நிச்சயமாக ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா. உண்மையாக நீங்கள் இருக்கும்போது பூரண ஆசீர்வாதம் அல்ல, பரிபூரண ஆசீர்வாதம், சகலத்திலும் ஆசீர்வாதம். ஆபிரகாமை பாருங்கள், அவன் உண்மையாக இருந்தார் எல்லாவற்றிலும். ஈசாக்கை பாருங்கள், உண்மையாக இருந்தார். நீங்கள் உண்மையாக இருக்கிறதை குறித்து உங்கள் பிள்ளைகள் அதை காண வேண்டும். ஆண்டவருக்கு கொடுக்குற நேரத்தில் உண்மையாக இருப்பீங்க, ஆண்டவருக்கு கொடுக்குற கனத்தை கொடுக்கறத உண்மையாக இருப்பீங்க. மற்ற காரியத்தில் மற்றவர்கள் மத்தியில் வெளியே பார்க்குறதுக்கு நல்லா உண்மையாக இருக்கிற மாதிரி இருப்போம், இருதயத்தில் அந்தரங்கங்களை பார்க்கிறத ஆண்டவர் வெளியரங்கமாக ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் உண்மையான காரியங்களில் இருக்க வேண்டும். சகல காரியங்கள், கொஞ்சத்தில் சின்ன சின்ன காரியத்தில் உண்மையாக பேசி பாருங்கள், உண்மையாக இருந்து பாருங்கள். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு அருமையான நண்பர் தெரியும். அவர் அந்த இறைச்சி கடை வைத்திருக்கிறார். ஒரு வாலிப தம்பி அவனிடத்தில் வந்தார். பல வருடங்களுக்கு முன்னதாய் அவர் ஒரு முஸ்லீம் நண்பர். அவர் பல வருடங்களுக்கு வந்தால் ரொம்ப நாள் இவர் கூட இருந்தார். கொஞ்ச நாள் கழித்து நான் அவர்கிட்ட கேட்கும்போது அந்த ஐயா விதமாக சொன்னார், அந்த சகோதரி விதமாக சொன்னார், என்னுடைய மகளை இவனுக்கு திருமணமாக்கி கொடுத்து என்னுடைய மருமகனாக ஏற்று இருக்கிறேன் என்று சொன்னார். எனக்கு பெரிய அங்கலாய்ப்பு. அப்போ அவரை தொடர்ந்து சொன்னார், எல்லாவற்றிலும் உண்மையான தம்பி அவனை நம்பி எதையும் செய்யலாம், கொஞ்சம் கூட பெசகாமல் நடக்கிறவன், வேலைக்காரனாய் சேர்ந்தான். இன்றைக்கு அந்த கடைக்கு, தூத்துக்குடி பட்டணத்திலே அந்த கடைக்கு எஜமானாய் மாறிவிட்டார். எனக்கு அருமையானவர்கள், கொஞ்சத்தில் நான் அப்போ அவர்கிட்ட கேட்டேன், ஐயா வேலை பார்க்குற தம்பிக்கு எப்படி நீங்கள் கொடு, பல வருடமாக இருக்கிறான், அவன்கிட்ட ஒரு சின்ன தவறு கூட இருக்காது, அவனுக்கு கொடுத்த வேலையில் அவன் உண்மையாக இருப்பான். ஆனால் நான் தேடினா கூட இப்படி ஒரு மருமகனை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவரே எனக்கு தேடி அனுப்பியிருக்கிறாரு. அவனை என் மனைவி சொன்னாள், இவள் நம் மகனுக்கு ஏற்ற துணையாக இருப்பான்னு சொல்லி நாங்களும் அதை ஏற்றுக்கொண்டு திருமணம் முடித்தோம். இன்றைக்கி நன்றாக இருக்கிறான்னு சொன்னார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தம்பி தங்கச்சி, உங்கள் வேலையில் நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா? இல்லை எஜமான் வர எஜமான் பார்வைக்கு சரியாய் செய்து அவர் இல்லாத நேரத்தில் எப்படி இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கொஞ்சம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள் எனக்குள் இருக்கும் என்று சொன்னால் நான் இருக்கும் இடத்துல எந்த காரியமாக இருந்தாலும் அதில் உண்மையாக இருப்பேன். இன்றைக்கு உண்மை இல்லை. எனக்கு அருமையானவர்களே, உண்மை இல்லாதபடினாலே ஆசீர்வாத குறையோடு இருக்கிறோம், ஐஸ்வர்ய குறையோடு இருக்கிறோம். தேவைக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படியாக நிற்பதை விட்டு எங்கோ பார்க்கிறோம், எங்கோ நிற்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் உண்மையாக இருப்போம் என்று சொன்னால் சின்ன சின்ன காரியத்தில் உண்மையாக இருந்து பாருங்கள். அந்த சின்ன சின்ன காரியம் உங்களை உயர்விலை கொண்டு வரும். எனக்கு ஒரு நண்பர் உண்டு, அவர் அரசாங்கத்தில் பணி செய்திருக்கார், இப்பவும் செய்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுவார், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாட்களிலிருந்து 5 பைசா நான் யார்கிட்டையும் வாங்க மாட்டேன், எனக்கு கொடுக்கிற ஊதியம் மட்டும், அரசாங்கம் கொடுக்கிற ஊதியம் மட்டுமே இருந்தது. ஆண்டவர் அப்படியே அதை பார்த்து அப்படி ப்ரமோஷன் கொடுத்து அந்த அவர் பணி செய்கிற இடத்தை உயர்த்தினார். அதே ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். இருக்கிற பகுதியில், இருக்கிற காரியங்களிலே, இருக்கிற வேலை ஸ்தலத்திலே, குடும்பத்திலே உண்மையாக இருங்கள். நிச்சயமாக இன்றைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். நாம் ஜெபிப்போமா?
மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்தரிக்கிறோம். உண்மையுள்ள மனுஷன் நான் தான் என்று சொல்லத்தக்கதா, உண்மையுள்ள மனுஷன், இதை கேட்கிற ஜனம் நான் தான் என்று சொல்லத்தக்கதா நீர் அவர்களுக்குள் ஆக்கிரியை செய்யும். இருக்கிற இடங்களில், வேலை செய்கின்ற பணி செய்கின்ற இடங்களில், குடும்பத்தின் மத்தியில் உண்மையாக இருக்கிற பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதியும். பிதா குமார் பரிசுத்தாவி நாமத்தில் ஊழியக்காரன் என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற தகப்பனே, உள் சிரசுகளை உயர்த்துகிறதை அநேகர் காணட்டும். அற்புதம் செய்து மகிழ பண்ணும். இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.